நீங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றீர்களா? இன்று நாங்கள் இலங்கையில் இருக்கக்கூடிய சீகிரியா என்று சொல்லக்கூடிய ஒரு சீகிரியா குன்று அப்படிங்கிற ஒரு மலைக்கு தான் வந்திருக்கோம். அந்த குன்றை பற்றி பார்த்து உங்களுக்கு அனைத்தையும் காட்டலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம விஜயம் செய்திருக்கிறோம். சீகிரியா குன்றுக்கு வந்து 800 ஆண்டுகளுக்கு முன்னாடி காசியப்ப மன்னன் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு மன்னன் தான் இந்த குன்றை அமைச்சிருக்காரு. அதை பற்றி இன்னும் உங்களுக்கு நிறைய விஷயம் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம மலைக்கு மேலே ஏறலாம். சரியா, வாங்க போகலாம். நண்பர்களே, இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இலங்கை வந்தீங்க, ஸ்ரீலங்கா வந்தீங்க அப்படின்னா இலங்கையில் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த திருகோணமலை பாதையில் வரணும். தம்புள்ள அப்படின்னு இருக்கும். அந்த தம்புள்ள ரோட்டில் வந்தீங்கன்னா சீகிரியா ரோட்டு எதுன்னு கூகுள் மேப் போட்டிங்கன்னா உங்களால் வந்துக்க முடியும். கூகுள் மேப் மூலமாக நீங்கள் வந்து இங்கே சீகிரியா அப்படின்னு போட்டு வந்தீங்கன்னா உங்களால் இங்கே வந்து ரீச் ஆக முடியும். ஸோ இப்போ நம்ம வாங்க அப்படியே ஏறிட்டு போகலாம். பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியுதா முன்னாடிலாம் எப்படி இருக்குன்னு? ஸோ பாருங்கள், நம்ம நடந்து வந்த பாதை அந்த அங்கே இருந்து ஆட்டோவில் வந்து அங்கே ரோட்டில் ஆட்டோவை நிறுத்திட்டு அங்கேருந்து நடந்து வந்தோம். உங்களுக்கு தெரியுதா அவ்வளோ தூரம் எப்படி இருக்குன்ட்டு? இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மலை ஏறுறது, ஒரு இப்படி வர்றதுன்னா இதுதான் எனக்கு முதல் தடவையான முதல் அனுபவமாக இருக்குது. இங்கே வந்து பாருங்கள் எப்படி அமைச்சிருக்குன்னு பாருங்கள் நண்பர்களே. ஸோ அங்கே ஒரு குளம் இருக்குது. அதே மாதிரி இதெல்லாம் பாதை தான். இனிமேல் நான் உங்களுக்கு மேலே ஏறி அப்படியே போகிறப்போ எல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க போகலாம். நாங்கள் வந்து வீட்டில் இருந்து 3 பேர் வந்தோம், அம்மா அப்பா நான். ஸோ அம்மா அப்பா கீழே இருக்காங்க, நான் அப்படியே மேலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு வந்திருக்கேங்க. ஸோ வாங்க அப்படின்னு போய்க்கலாம். காற்று பயங்கரமாக அடிக்குதுங்க. நான் ஏறுறது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது எல்லாரும். நான் மேலே அப்படியே செங்குத்தாக போயிட்டுருக்கா, அதான் கொஞ்சம் மெதுவாக ஏறிக்கிட்டு இருக்காங்க. மற்றபடி நல்லா காற்று அடிக்குதுங்க, சூப்பராக காற்று அடிக்குது. ஸோ பாருங்க கைஸ், ஸோ நம்ம இந்த கயிற்று அப்படியே பிடிச்சிட்டு போகலாம். கயிறு எந்தளவு சப்போர்ட்னு தெரியல, ஆனால் பா நான் காற்றுயா மேலே சரியான காற்றுங்க. என்ன மேலே ஏறிட்டோமா? இவ்வளோதானா? பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குது. இன்னும் ஏறணும்னு நினைக்கிறேன். நான் தண்ணி கொண்டு வர மறந்துட்டேங்க, தண்ணி தாகமாக இருக்குது. இந்த பாருங்கள். ஸோ அங்கெல்லாம் போய்கிட்டு இருக்காங்க வந்தவங்க. இந்த பக்கம் ஒரு மலைகள், மரங்கள், அப்புறம் செடி கொடி, வயல், குளம் இப்படியெல்லாம் நிறைஞ்சிருக்கு. வேறு உங்களுக்கு இன்னும் நிறையா இருக்குது. நான் போகிற வழியில் உங்களுக்கு எல்லாம் காட்டுறேன். வாங்க அப்படியே போய்க்கலாம். இதில் அப்படியே நம்ம போயிட்டு, எனக்கு இது இந்த மலைக்கு மேலே நேரடியாக ஏறி பார்க்குற ஃபீல் இதோட செகண்ட் டைம். ஒரு வாட்டி ஒரு சின்ன மலைக்கு ஏறிருந்தேன், அங்கே ஏறி பார்த்த ஒரு ஃபீல் கொடுத்தது. இப்போது என்னென்னா இவ்வளோ பெரிய மலை, அதாவது பெரிய மலைலாம் இல்லை, ஒரு அளவான மலை தான். இதுதான் ஏறிருக்கேன், மற்றபடி எல்லாம் ஏற கிடையாது. ஸோ இங்கே வந்து அங்கே பாருங்கள், நம்ம இந்தியாவிலேருந்து தான் கொடுத்துருக்காங்க. ஆரோ வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்னு போட்டிருக்காங்க. சந்தோஷ் ஜா, இந்திய மக்களின் அன்பளிப்பு. அடடா, பார்த்தீங்களா, நம்ம இந்தியாவில் தான் இது பண்ணியே கொடுத்துருக்காங்க. இந்த குடிப்பதற்கான நீர் வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அங்கே போக முடியுதான்னு பார்ப்போம். பாருங்க, தெரியுதா? வா, நல்லா இருக்குல்ல. இப்போது இங்கெல்லாம் எந்த விதமான தடுப்பு சுவரும் கிடையாது, அந்த பக்கம் மட்டும்தான். ஸோ நீங்கள் இப்படிலாம் வராதிங்க. இந்த பாருங்கள், அங்கே பார்த்தீங்களா ஒரு மலை இருக்குது. அந்த மலையில் ஒரு பாறை உருண்டு அப்படியே அந்த விளிம்பில் நின்றுக்கிட்டு இருக்கு.
ஒரு மாதிரி நல்ல ஃபீலாக இருக்குது. சரி பார்ப்போம், கொஞ்சம் தண்ணி குடிக்க முடிச்சா குடிச்சுக்கலாம். இருங்க, குடிக்கிறதுக்கு தண்ணி பாட்டிலில் தான் குடிக்கணும் போல், எதுவும் கிளாஸ்லாம் இல்லை. ஐயோ, இது வந்து சும்மா சாதாரணமாக குடிக்க முடியாது, இப்படி கிளிக் பண்ணணும் இதை. இருங்க, நான் அப்படியே குடிச்சிட்டு இது பண்ணுறேன். ஓகே, தண்ணி குடிச்சாச்சு, அப்படியே போகலாம் வாங்க. இது வந்து உள்ளே ஏதோ இந்த ஒர்க் பண்ணுறவங்களுக்குன்னு நினைக்கிறாங்க, கட்டி வச்சுருக்காங்க. இந்த பார்த்தீங்களா? ஓகே கைஸ், இந்த பாருங்கள் நண்பர்களே, இங்கே இந்த பக்கம் வந்து பாருங்கள். இது என்னது, இங்கேயும் ஒரு படி இருக்குதுங்க. இந்த பக்கம் கட்டி வச்சுருக்காங்க. இது வந்து வாஷ்ரூம் போகிறதுக்காக இருக்கும். ஓகே, இப்படியே டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், நம்ம மேலே போய்க்கலாம் வாங்க. இன்னும் மேலே ஏறணும், இன்னும் இருக்குது ஏறுறதுக்கு. நான் உங்களுக்கு ஏறி அப்படியே சொல்கிறேன் என்னன்ட்டு. ஐயோ, பாருங்க ஃபாரினர்ஸ் எவ்வளோ பேருன்ட்டு பார்த்தீங்களா? இது ஒரு இதெல்லாம் சவுண்டு வந்த மாதிரி இருந்துச்சு. பாருங்க எப்படி இருக்குன்னு. என்ன ஒன்றும் பேசுறதுக்கு ஒன்றும் தோணலைங்க. ஏதாவது பாட்டு ஒன்று கிட்ட அப்படியே போகலான் இருக்கேன். இருக்கு இந்த பாருங்க காய்ஸ், இங்கேருந்து பார்த்தா முற்றுமுழுதாக அந்த மரங்கள் எல்லாமே தெரியுதுங்க. கொஞ்சம் இந்த செங்குத்தாக ஏறுற மாதிரி தான் இருக்குது. நான் வந்து மியூசிக்கை போட்டு அப்படியே ஏறலான் இருக்கேன். மியூசிக் போடுற நிலைமையெல்லாம் நான் இல்லை, அப்படியே ஏறிக்கலாம்.
ஏன்னா எனக்கு கொஞ்சம் என்னென்னா அந்த கேமரா கெட்டியாக பிடிச்சிக்கணும், அது ஒன்று தான். ஹெல்மெட்டுனா ஓகே, அது ஹெல்மெட் பார்த்துக்கும், மற்றபடி அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டு போய்க்கலாம். கொஞ்சம் சறுக்கி விட்டால் கூட அப்படியே கீழே தான். ரிஸ்க் எடுக்கணும் வாழ்க்கையில், இதெல்லாம் பெரிய ரிஸ்க் இல்லை. நான் சொல்கிறேன், சும்மாவே இருக்கக்கூடாதுல்ல. இது இங்கே பாருங்கள், மேலே செல்வதற்குன்னு போட்டிருக்கு போர்டு. கொஞ்சம் தூரம் தான். இந்த மாதிரி மலை ஏறுறப்போ இனிமேல் வர்றப்போ ஹெல்மெட்டை மாட்டி வந்துடணும். ஏன்னா கேமரா ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு ஒரு கையில் இந்த கம்பி இந்த மாதிரி பிடிச்சிட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டங்க. பாருங்க காய்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? அதே வேற லெவலில் இருக்கு, செம்மையாக இருக்குல்ல. எனக்கு என்ன கொஞ்சம் கால் தான் தட்டிப்படுது, மற்றபடி ஒன்றும் இல்லை. இதுக்கே அசந்துடாதீங்க. இந்த மகாராஷ்டிரா ஃபோர்ட்லாம் இருக்குது, அங்கெல்லாம் போனால் எப்படி இந்த படியில் தான் எனக்கு நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸ்ட்ரைட்டாக அப்படியே இருந்ததுன்னா போகலாம். சே பாருங்க உள்ளே போகுதுங்க ஆத்தி. போகிறதுனா ஸ்பீடாக போயிடணும், இல்லைன்னா கொஞ்சம் நின்று போகிறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. இதை பாருங்கள் கைஸ் எப்படி, அதை சொன்னேன்ல அங்கே ஒரு கல் இருக்குது அந்த விளிம்பில், அதுதான் அந்த கல். பார்த்தீங்களா எப்படி இருக்கு மேலே இருந்து பார்க்க? ஓகே மேலே போய்க்கலாம். என்ன எனக்கு கால் தான் கொஞ்சம் தட்டுதுங்க இதில் ஏறுறப்போ. ஸோ பாருங்க கைஸ், இது வந்து இப்படி அந்த மேலே போயிட்டுருக்கு நண்பர்களே. அநேகமாக வந்துட்டோன்னு தான் நினைக்கிறேன். மேலே இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இந்த பார்த்தீங்களா இந்த சைடு இந்த ரொக் ஃபோட்டோ பாருங்கள், இதெல்லாம் கல்லுலேயே செதுக்கியிருக்காங்க. செதுக்க கிடையாது, கல்லில் வச்சு கட்டியிருக்காங்க. ஸோ வாங்க அப்படியே போய்க்கிறேன். இது ஒரு படி மட்டும் தான் நினைக்கிறேன். மேலே வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு படி இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஏறிட்டோன்னா ஓகே. இதுதான் வந்து அரச மாளிகை. இது வந்து இந்த காசியப்ப மன்னன் கட்டியிருக்காரு. இருங்க இப்போ கொஞ்சம் அப்படி காட்டலாம். இப்படி காட்டோன்னா ஓகே. ஐயோ பார்த்தா மூஞ்சி மாதிரி இருக்கே, யாருன்னு தெரில. நம்ம இந்த மாதிரி பூமியிலே நடந்து பழகிட்டோமா, அதனால் இதெல்லாம் கொஞ்சம் ஏறும்போது புதுசாக இருக்குது. என்னடா இது, எந்த பக்கம் சுற்றுறதுன்னே தெரிலைங்க. அது ஞாபகம் வச்சுக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன்.
ஓகே கரெக்ட். இப்போ ஓகே. இப்போ ஒரு நல்ல வைப்பான ஒரு சாங் கேட்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும்.